பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். போன பேஜில் அடிமையாக ஒரு பெண்ணோ ஆணோ விற்கப்பட்டால் அவர்களை எஜமான் எப்படி நடத்த வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நிறைய குடும்பத்தில் வேலைக்காரிகளை வைத்து வீட்டு வேலை செய்ய வைத்திருக்கிறோம். சில வீட்டில் சின்ன பிள்ளைகளை அல்லது வயதானவர்களை கூட வீட்டோடு கூட தங்க வைத்து வேலைக்காரியாக வைத்து இருக்கிறோம். அவர்களை கொடுமைப்படுத்தக்கூடாது. அவர்களையும் வீட்டில் ஒருத்தராக எண்ணி கவனித்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இவர்களை எப்படி கவனிக்கிறோம் என்று கூட தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். அதனாலே நாம் எல்லாரும் எல்லா விஷயத்திலும் பாவம் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருப்போம். இன்றைக்கு 162வது பேஜ் வாசிக்கலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. 7ஆம் வசனம். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். 8வது வசனம். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். 9வது வசனம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். தேசத்திற்கு நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன், அதாவது சமாதானத்தை தருவேன். நீங்கள் யாரை கண்டும் பயப்படாமல் நிம்மதியாக படுத்து தூங்குவீர்கள். தேசத்தில் துஷ்ட மிருகங்கள் இல்லாமல் அழித்து போடுவேன். யாருமே வாளை வைத்துக்கொண்டு உங்களோடு போர் செய்ய வரமாட்டார்கள். நீங்கள் உங்கள் எதிரிகளை துரத்தி கொண்டு போவீர்கள், அவர்கள் உங்கள் வாளுக்கு முன்பாக இறந்து போவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்தி கொண்டு போவீர்கள், 100 பேர் 1000 பேரை துரத்தி கொண்டு போவீர்கள். அதனாலே நீங்கள் உங்கள் வாளால் உங்கள் எதிரிகளை உங்களுக்கு முன்பாக அவர்களை வெட்டி வீழ்த்துவீர்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து, அதாவது உங்கள் மேல் கவனமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். நான் உங்களோடு பண்ணின என்னுடைய உடன்படிக்கையை காப்பேன். 10வது வசனம். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். 11வது வசனம். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை. 12வது வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். 13வது வசனம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். போன வருஷத்திலே கூட போதுமான அளவிற்கு விளைச்சலின் தானியத்தின் பலனை பெற்று சாப்பிடுவீர்கள். இந்த வருஷமும் விளைந்த புதிய தானியத்தை வைக்க இடையில்லாமல் பழைய தானியத்தை தூர தூக்கி போடும் அளவுக்கு ஏராளமான விளைச்சலை பலனை பெறுவீர்கள். உங்கள் நடுவிலே என்னுடைய வாசஸ்தலத்தை அமைப்பேன். என் ஆத்மா, அதாவது நான் உங்களை ஆரோசிப்பதில்லை, அதாவது ஒதுக்கி தள்ள மாட்டேன். நான் உங்கள் நடுவிலே நடந்து உங்களுக்கு நான் தேவனாயிருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனங்களாக இருப்பீர்கள். எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்த உங்களை நான் விடுதலை கொடுத்து அந்த தேசத்திலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு வந்தேன். உங்கள் பாரங்களை உடைத்து போட்டு உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. 14வது வசனம். நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும். 15வது வசனம். என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை ஆரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில். 16வது வசனம். நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈழையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரப்பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாய் இருக்கும், உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். 17வது வசனம். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுவீர்கள். உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள், துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள்.
நீங்கள் என் பேச்சை கேட்காமலும் இந்த எல்லா கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியாமலும் என்னுடைய கட்டளைகளை ஒதுக்கி உங்கள் ஆத்மா, அதாவது நீங்கள் என்னுடைய நீதி நியாயங்களை ஒதுக்கி என்னுடைய கற்பனைகளை எல்லாவற்றையும் கடைபிடிக்காமல் என் உடன்படிக்கை மீறி போனால் நானும் உங்களுக்கு என்ன செய்வேன் என்றால் கண்களை பூத்து போக பண்ணுவேன், அதாவது கண் மங்கலாக தெரியும், இருதயத்தை துயரப்படுத்துவேன், உங்களுக்கு பயத்தை உண்டாக்குவேன், காச நோயையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை புரோஜனம் இல்லாமல் இருக்கும், நீங்கள் எதிரிகள் அவற்றின் பலனை சாப்பிடுவார்கள். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன், அதாவது நான் உங்களை ஒதுக்கி வைப்பேன். உங்கள் எதிரிகளுக்கு முன்பாக நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள். உங்கள் எதிரி உங்களை ஆளுவார்கள். உங்களை யாரும் துரத்தாவிட்டாலும் நீங்கள் பயந்து ஓடுவீர்கள். 18வது வசனம், இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தோம், இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாதிருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏளத்தனையாக உங்களை தண்டித்து. 19வது வசனம், உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன். 20வது வசனம், உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும், உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. 21வது வசனம், நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏளத்தனை வாதையை உங்கள் மேல் வர பண்ணி. 22வது வசனம், உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன், அவைகள் உங்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும், உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும். இவ்விதமான தண்டனைகளை நான் உங்களுக்கு கொடுத்தோம், இன்னும் நீங்கள் என்னுடைய பேச்சை கேட்கவில்லை என்றால் உங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக இன்னும் 7 மடங்கு உங்களை தண்டிப்பேன். உங்களுடைய வல்லமையையும் பெருமையையும் முறித்து போடுவேன். உங்கள் வானத்தை இரும்பை போல ஆக்குவேன், அதாவது வானம் உங்களுக்கு மழையை பெய்யாது. உங்கள் பூமியை வெண்கலத்தை போல ஆக்குவேன், அதாவது உங்களுடைய பூமி தன்னுடைய விளைச்சலை கொடுக்காது. நீங்கள் கடினமாக உழைத்தாலும் உங்கள் பலன் வீணாய் செலவழியும், உங்கள் தேசம் தன்னுடைய பலனை கொடுக்காது, தேசத்தின் மரங்கள் கூட தங்களுடைய கனிகளை கொடுக்காது. நீங்கள் நான் சொல்லுகிறதை கேட்க விருப்பமில்லை என்றால் எனக்கு விரோதமாக எதிர்த்து நடந்தால் நான் உங்கள் பாவங்கள் நிமித்தமாக இன்னும் 7 மடங்கு வாதையை உங்களுக்கு வர பண்ணுவேன். கொடிய மிருகங்களை உங்கள் நடுவில் அனுப்புவேன், அப்பொழுது அவை உங்கள் பிள்ளைகளை கொன்று போடும், உங்கள் மிருக ஜீவன்களையும் அழித்து போடும், அதாவது ஆடு மாடுகளை கடித்து குதறிவிடும். கொஞ்சம் பேர்தான் மிச்சம் ஆவீர்கள். உங்கள் சாலைகள் வெறிச்சோடி கிடக்கும். 23வது வசனம், நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால். 24வது வசனம், நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏளத்தனையாக வாதித்து. 25வது வசனம், என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன், சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். 26வது வசனம், உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும்போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள், நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். 27வது வசனம், இன்னும் இவைகள் எல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு செவி கொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால். 28வது வசனம், நானும் உக்கிரத்தோடே உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்கள் நிமித்தம் உங்களை ஏளத்தனையாய் தண்டிப்பேன். நான் இத்தனை தண்டனைகளை கொடுத்தும் நீங்கள் திருந்தாமல் பிடிவாதமாக எனக்கு விரோதமாக எதிர்த்து நடந்தால் நானும் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நடப்பேன். உங்கள் பாவங்கள் நிமித்தமாக 7 மடங்கு உங்களை வாதிப்பேன். என்னுடைய உடன்படிக்கையை மீறியதற்காக உங்களை வாளால் பழி தீர்ப்பேன். நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பிறகும் கூட கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன், உங்களை எதிரிகளின் கையில் ஒப்பு கொடுப்பேன். உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கொள்ளை நான் முறித்து போடும்போது, அதாவது உங்கள் உணவுப் பொருட்களை அழித்து போடும்போது 10 பெண்கள் ஒரே அடுப்பில் உங்களுக்காக அப்பத்தை சுடுவார்கள்,
அதை உங்களுக்கு கொடுக்கும்போது நிறுத்து கொடுப்பார்கள். நீங்கள் அதை சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். அதற்கு பின்பும் கூட நீங்கள் என் பேச்சை கேட்காமல் பிடிவாதத்தோடு எனக்கு விரோதமாக எதிர்த்து நடந்தால் நானும் கடும் கோபத்துடன் உங்களுக்கு எதிர்த்து நடப்பேன். உங்கள் பாவத்தின் நிமித்தமாக நானே உங்களை 7 மடங்காக தண்டிப்பேன். 162வது பேஜ் வாஸ்து முடித்து விட்டோம். இந்த 26ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் என்னென்ன நன்மைகளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று கர்த்தர் சொன்னார். 14ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாளைக்கு 163வது பேஜ் வாசிக்கலாம். கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன்.